Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு காலையிலே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில என்னோட ஸ்கின் கேர் லைட்டா ஷேர் பண்ணிருக்கேன். என்ன கேட்டிருந்தீங்க. நான் வந்து யூஸ் பண்றது பல வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா யூஸ் பண்றது வந்து ஹிமாலயாவோட ஸ்க்ரப் பேஸ்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். இல்லனா இந்த plain வந்து யூஸ் பண்ணுவேன். காலையில நம்ம எந்திரச்ச உடனேயே நம்மளோட ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி நல்ல டீப்பா வந்து மசாஜ் கொடுத்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நைட் வந்து நம்மளுக்கு அந்த கொஞ்சம் ஆயில் செக்ரீட் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து அப்பவே காலையில எந்திரிச்சோடனே நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது, பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் வராது. இது சாதாரண ஒரு சின்ன ரொட்டீன் தான். ஆனா இதை ஃபாலோ பண்றப்பவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் என்னோட அந்த மார்னிங் ரொட்டீன்ல ஒரு 4 ப்ராடக்ட் வந்து சேர்ப்பேன். சொல்ல போனா 5 ப்ராடக்ட். பட் காலையில எந்திரிச்ச உடனே சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் அடிக்கடி ஷூட்டுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுனால ஒரு டர்க்கி டவல் வச்சு அந்த லிப்ஸை வந்து நல்லா அழுத்தி தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றேங்கிறது நான் சொல்றேன். இது வந்து காமா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு குங்குமாதி ஆயில் நல்ல ஃபேஸ்ல வந்து போட்டு மசாஜ் பண்ணிடுவேன். மசாஜ் பண்ணோம்னா எப்படியும் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஒரு காலையில சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரையும் வெளியில எல்லாம் அனுப்பிட்டு தான் வந்து குளிப்போம்ல. அப்போ வந்து ஒரு 2 hours இந்த ஒரு ஆயில் நம்மளோட ஸ்கின்லயே வந்து இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் க்ளோ வந்து கொடுக்கும். அதிகமா நீங்க மேக்கப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி அதிகமா ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலுமே வந்து யூஸ் பண்ணணும். லிப்போ வந்து மாய்ஸ்சர் பண்றதுக்கு சுகர் பிராண்ட்ல இருந்து ஒரு லிப் கிளாஸ் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து லைட்டான ஒரு பிங்க் டிண்ட் இருக்கிறது. ஸோ ஒரு லிப்ஸ்டிக் வந்து போட பிடிக்காத இது வந்து லிப்ஸ்டிக்காவே வந்து வெளியில போட்டுட்டு போகலாம். லிப்பும் வந்து மாய்ஸ்சரா இருக்கும். உங்களுக்கு புதுசா பழகுறப்ப அது ஒன்றும் பெருசா வித்தியாசமாவும் தெரியாது. அதே மாதிரி என்கிட்ட கேட்கறது கை எப்படி சாஃப்டா இருக்கு வீடியோல அது வந்து கேட்பீங்க. நான் டெய்லியுமே ஒன்று காலையில யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னாக்கா நைட்ல வந்து இந்த மாதிரி வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னாக்கா பிஃபோர் பாத் யூஸ் பண்றது வந்து பெஸ்ட். ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்கின் கேர்ல கண்டிப்பா இருக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா இருக்கும். அது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாமா எர்த்தோட ஒரு பிராண்ட் தான். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் எல்லாமே வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன் சில மாசங்களுக்கு முன்னாடி. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் வேணுனாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இப்போ வந்து சம்மர் சேல்ஸ்லாம் வந்து அமேசான்ல போயிட்டு இருக்கு. டாப் பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 50% 80% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க. மே 1st இருந்து மே 6th வரைக்குமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறப்ப நீங்க மற்ற வெப்சைட்ல வாங்குறதுக்கும் அமேசான்ல வாங்குறதுக்கும் நிறைய பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் இந்த சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த மாமா எர்த்தோட இந்த கோகோ பட்டர் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் மாய்ஸ்சரைசர். அது யூஸ் பண்றப்ப லைட்டா ஸ்வெட் வந்து வெளில வரா மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் விட்டுட்டு தான் நம்ம வந்து மேக்கப் போடுறதா இருந்தாலும் இல்ல டால்கம் பவுடர் போடுறதா இருந்தாலும் வந்து போடணும். இது வந்து என்னோட ரெகுலரான ஒரு மார்னிங் ரொட்டீன். மார்னிங் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணிட்டனால எனக்கு வந்து ஓகே கம்ப்ளீட்டா ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கின்னை வந்து ஏதோ பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கஞ்செல்லாம் வச்சுக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அதையுமே வந்து சரி பண்ணும். ஒன்றும் இல்லை, பச்சரிசி 1 கப் போட்டோம்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை போட்டு 1க்கு 4 அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு அதை மத்து வச்சு மசிச்சுக்கிறேன். அடுத்தது தேங்காய் பாலை நம்ம இறக்க போற ஸ்டேஜ்ல ஊற்றி கலக்கிட்டு உப்பு போட்டு குடிச்சோம்னா அப்படியே சொர்க்கம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எங்க அம்மா எப்போதுமே செஞ்சு கொடுப்பாங்க. சம்மர் அப்படின்னாக்க வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆத்தும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க துவையல், இந்த பருப்பு துவையல், கருடக துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா தாறுமாறா இருக்கும். நாங்க இன்னைக்கு சாப்பிட்டது பிளைனாவே வந்து சாப்பிட்டுட்டு சரவணா ஸ்டோர் வந்து கிளம்பியாச்சு. நான் சரவணா ஸ்டோர் போனது கொஞ்சம் பிராஸ் ஐட்டம் வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் சில பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து சரவணா ஸ்டோர்லாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணி அந்த திங்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஆக்சுவலா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். சிலர் சொல்லியிருந்தீங்க சரவணால நிறைய புது புது ஐட்டம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் தான். அங்கே அவ்வளோ திங்ஸ் வந்து புதுசா நம்ம ஆன்லைன்ல பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அது வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஸோ இந்த ஒரு கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு கிரீமியான டெக்ஸ்டர்ல இருக்கும். சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டா அந்த தேங்காய் பாலோட லைட்டான ஸ்வீட்டு, ஏன்னா இதுக்கு காரத்துக்கு எதுவும் போட தேவை கிடையாது. அந்த வெந்தயத்தோட லைட்டான ஒரு கசப்பு ரொம்ப மைல்டா இருக்கும். அந்த கசப்பெல்லாம் அப்படியே உள்ள போறப்பவே அப்படியே வலிக்கிட்டு உள்ள போகும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி தனியா வேணும்னா சொல்லுங்க, நான் தனியாவே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செஞ்சு போட்டு காமிக்கிறேன்.
நான் சரவணாவில் வந்து ப்ராஸ் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ப்ராஸ் வந்து பார்க்குறப்ப எனக்கு நம்ம வந்து நாச்சார் கோவில் சைடு கும்பகோணம் சைடே வாங்கி பழகிட்டோம்ல, இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டாக இருந்தது. சரி ஓகே, நான் வந்து கிஃப்ட் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபா டிவோட்டி, நிறைய வந்து பாபா வந்து ப்ரே பண்ணுறவங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து இப்போ நம்ம வந்து வெள்ளி பொருள் தான் நம்மளோட பூஜா ரூமில் வைக்கிறோன்னா வெள்ளி மாதிரியே இருக்கிற நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து 600, 400, 200 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வந்து இப்போ வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் சரவணாவில் வந்திருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா நான் சரவணாவுக்கு போயே வந்து ஒரு 3 years ஆகுது. நம்ம இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து விட்டுட்டோம், அதையே பார்த்துட்டு இருந்தோம். சரி இப்போ தான் வந்து போகலாம் அப்படின்னாக்கா கூட்டம் அம்மா சாமி அப்படி இருந்தது. டிஃபன் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் சிங்கிள் இருக்குது. நான் எப்படி பார்த்தேன்னாக்கா எனக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து இருக்கணும், அதை ஒரு கிளிப் மாதிரி லாக் ஆகும்ல, மேலே வந்து ஒரு பிளேட் வேணும் அந்த மாதிரி. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து காய்கறி ரொம்ப சாப்பிட மாட்டா, அதனால ஃப்ரூட்ஸில் தான் நான் நிறைய எப்போதுமே ஸ்நாக்குக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். சரி கொஞ்சமாவது காய் வந்து பழக்கணும், கிரேட் 4 போயிட்டா இன்னும் காய் சாப்பிடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓப்பன் லாக் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும்ல 2 சைடும், அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது நிஜமாக நல்லாவே இருந்தது. அதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்க வந்து லஞ்ச் பாக்ஸை ஆட்டி எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி கிளிப் டைப் வாங்குறப்ப தான் ஓப்பன் ஆகாது. இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப முன்னாடி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நான் கிளறி எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்போதுமே, எனக்கு அங்கே போய் தனியாக கிளறிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. இந்த மாதிரி பிளேட் வச்சு தான் நான் பார்த்தேன். ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸே வந்து வாங்கினேன். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். நிறைய ஆன்லைனில் பார்க்குற டிஃப்ரெண்ட் ஷேப் இதெல்லாம் வந்து 500 rupees வருது. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு 500, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு டிரான்ஸ்பரண்டான பிளேஸ்ல ஒரு குவாலிட்டி அக்ரிலிக் பிளாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 600, 694 அந்த மாதிரி வருது. ஸோ இதுவுமே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க சரவணாவில் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் வாங்கினோம்னா வெடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட கிச்சனில் வச்சிருக்கிறதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது தான். என்னோட வாட்டர் ஜக் வந்து நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சிருப்பேன், அதுவுமே இங்கே வாங்கினது தான். எனக்கு வெடிக்கவே இல்லை, நல்லா இருக்குது குவாலிட்டி. அதெல்லாம் வாங்கி 10 வருஷம் ஆகுது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற இந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இது வந்து ஒரு 1 கிலோவுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அடுத்து பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு, ஏன்னா சம்மர் அப்படின்னாலே ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு கிளிப் டைப்லேயே வந்து ஒரு அந்த டம்ளர் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது 200 அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஏர்டைட் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு கீழே கொட்டாது. அது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தால ஒரு சின்ன கிரைண்டர் வந்து எனக்கு வேணும், எனக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து டில்ட்டு கிடையாது, பட் 6000 rupees வருது பிரீத்தியில். நான் அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாவு அரைச்சிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் vlog, சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.